இந்த லேண்டுக்கான அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். மீதி அமௌண்ட் கொடுக்குறதுக்கு நமக்கு 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், 3 மாதம் டைம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பழைய டெக்னிக்கு. இங்கே பார், 4 கிரவுண்டை வாங்குவதற்கு இந்த ஓனர் நம்ம கொடுத்துருக்கிறது 1 மாதம் அவகாசம் கொடுத்துருக்கிறார். ஒரு சதுரடி பங்கு 4700 ரூபாயை வந்து டொனேட் பண்ணுறேன். பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு உங்கள் காசை நீங்களே உங்களுக்கு போட்டுப்பீங்களா? இந்த கிறிஸ்டியானிட்டி பேரை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க. 12 மாதங்களுக்கு ரூபாய் 1000ஆகவும் விதைக்கலாம். 10 மாதங்கள் 12,000 செலுத்தி 1,20,000 விதைக்கலாம். ஏழைங்களுக்கு செய்யணுமா, நீங்கள் நேரடியாக போய் செய்யுங்க. அப்படி உங்களுடைய அன்பை காட்டி உங்களுடைய பணத்தை நேரடியாக நீங்கள் செய்யக்கூட முடியலன்னா நீங்கள்லாம் செஞ்சதுக்கு. கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரிக்கும் இஸ்லாமியர்களை வறுத்தெடுக்கலாம் வாங்க. லீட்டிவ் நெட்வொர்க் கடந்த 6 வருடங்களாக இஸ்லாமிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ், இன்டர்வியூ, ஸ்ட்ரீட் தாவா, குவிஸு, பாட்காஸ்ட், டாக்குமெண்ட்ரிஸ், நியூஸஸ்ன்னு கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6.5 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலாக பெற்று பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். என்னடா சொட்ட பாய்ஸ், ஒரு உப்பு சப்பே இல்லாமல் பேசிடுறீங்க. இந்த ஆளை பார்த்து கற்றுக்குங்க. சரி, நாட்டில் புரியாத பாஷைலாம் பேசுகிறீங்களே, தாவா அது இதுன்னு, ஏன் தமிழில் நார்மலாக பேசக்கூடாதா? தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியவே கூடாதா? சரி, அது நமக்கு இப்போ என்ன, பார்த்து கற்றுக்கங்க. 2012ஆம் ஆண்டில் 12 வருட ஊழிய பாதையில் 12 ஃப்ரீடம் துதி ஆராதனைகளை விதைத்த நமது ரூஹா ஊழியத்திற்கு ஆராதிக்கவும் தேசத்திற்காய் மன்றாடி செபிக்கவும் ஒரு விஸ்தாரமான ஜெபமையம் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. பார்த்தியா, அப்படி 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 அவசியத்தை சொன்னார் பார்த்தியா. இதனால் இஸ்லாம் மீதும் முஸ்லீம்கள் மீதும் இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி நீங்கி கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட திருக்குரான் தமிழாக்கங்களை முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அவர்களே விருப்பப்பட்டு வாங்கியுள்ளார்கள். அந்த ஃபாலோ அப்பில் மட்டும் குரான் வாங்கினவங்கள மட்டும் ஃபோன்லேயே களிமா சொன்ன நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கிற ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குது. எல்லா ரெக்கார்டும் எல்லார்கிட்டையும் இருக்கும் ராசா, எல்லாம் இருக்கும். அந்த ரெக்கார்டு என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு இந்த மாதிரி பன்னிக்கூட்டங்களோட சுற்றியிருக்கேன்ல, எனக்கும் தெரியும். திருச்சியோட மையப்பகுதியில் நிறுவக்கூடிய இந்த டிஜிட்டல் தாவா சென்டருக்கு இந்த லேண்டுக்கான அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். மீதி அமௌண்ட் கொடுக்குறதுக்கு நமக்கு 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. என்னப்பா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பழைய டெக்னிக்கு. இங்கே பார், 4 கிரவுண்டை வாங்குவதற்கு இந்த ஓனர் நம்ம கொடுத்துருக்கிறது 1 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கிறார். அந்த 1 மாதத்துக்குள்ள நீங்க முடிப்பீர்களா என்று கேட்டார். நான் விசுவாசத்தை சொல்லி வந்திருக்கிறேன். பார்த்தியா, 3 மாதம்லாம் இல்லை, ஒரே மாதம் முடிப்பீர்களா அப்படின்னா அப்படி 1 மாதத்தில் எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துட்டு ஓடிட வேண்டியதுதான். 1150 சதுரடி உள்ள இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 4700 ரூபா. இதெல்லாம் வேஸ்ட்டு. இங்கே பாரு, எக்ஸ்பிரஷன் வேணும்பா. எப்படி பிள்ளைகளே, இந்த இடத்தை நம்ம வாங்குவதற்கு நமக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான பணம் 20,000 ரூபாய். எங்களோடு கூட ஜெபிப்பீர்களா? நீங்களும் எங்களுக்காக உதவி செய்வீர்களா? உதவி செய்வீர்களா? அப்பெல்லாம் உருகணும்பா. தொழும் இடத்திற்கு நீங்க சதகா செய்யணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு முசல்லாவோட பங்கு 28,200 ரூபாய். நடா தம்பி, 4000லேருந்து பொசுக்குன்னு 20 சில்லரை கேட்டால் எப்படி? உனக்கு இந்த வியாபார யுக்தியே தெரில. இந்த ஆளை பாரு, இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏத்தோப்பில். உங்களது உடன்படிக்கையின் காணிக்கையாக ரூபாய் 12,000 விதைக்கலாம். அல்லது மிக எளிதாக 10 மாதங்களுக்கு ரூபாய் 1200 அல்லது 12 மாதங்களுக்கு ரூபாய் 1000ஆகவும் விதைக்கலாம். 10 மாதங்கள் 12,000 செலுத்தி 1,20,000 விதைக்கலாம். பார்த்தியா, அப்படி இஎம்ஐயில் 1000 ஆரம்பித்து 1,20,000 வரைக்கும் போவார். அது டாக்டிக்ஸ். அதுவும் உங்களாட்டி செய்ய முடியாத பட்சத்துக்கு ஒரு முஸ்லீம் சஜிதா செய்யக்கூடிய இடம் ஒரு பங்கு 1000 ரூபாய். அட சாரிடா தம்பிங்களா, உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேன். நீங்களும் பல்ஸு பார்த்து பிடிக்கிற ஆட்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ், முதல் கட்டமாக நம்ம தாவா சென்டரை கட்ட போகிறோம் அறிவிப்பு செஞ்ச உடனே ஒருத்தங்க போர் போடுறதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து நான் பாத்ரூம் டோர்ஸ்லாம் போட்டு தரேன்னாங்க. அப்புறம் ஒரு என்ஜினியர் வந்துட்டு நானே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன்லாம் போட்டு மேற்பார்வை பார்க்குறேன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆட்டோ எங்கோ வந்து இந்த விளம்பர பதகையை ஒட்டியிருக்கோம். அதாவது டைரெக்டாக கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க. அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, இதை இவங்க பார்த்துக்கிட்டாங்க, அதை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. தம்பி கமெண்ட் பண்ண தம்பி, நல்லா பார்த்துக்கிட்டியா? டேய், மனுஷனாக பிறந்தா பண ஆசை இருக்க தான் செய்யும்.
எவனாக இருந்தாலும் அதுக்கு விழாத ஆளே கிடையாது. பார்த்து தெரிஞ்சுக்க. மத வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் நம்ம நேசத்துக்குரியவங்க இறந்தவங்களுக்கு நன்மை சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. ஸோ முதல் கட்டமாக நான் எங்களோட நனிமாக்கு ஒரு சதுரடி பங்கு 4700 வந்து டொனேட் பண்ணுறேன். பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஆட்டு பெரிய கொடைவள்ளல் பெரிய தொகையை போட்டார். எப்பா அதுவே உங்களுக்கு தானே, உங்களுக்கு உங்கள் காசை நீங்களே உங்களுக்கு போட்டுப்பீங்களா? இந்த கிறிஸ்டியானிட்டி பேரை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுடைய இறந்த நேசத்துக்குரியவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க. அடே வரே வா, அது எப்படி ராசா உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு இறந்தவங்களுக்கு டொனேட் பண்ணதா ஆகும்? இந்த ஆளுங்க தான் கடவுளுக்கு கொடுக்கறதுனா எங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறது செத்தவங்களுக்கு கொடுத்த கணக்குன்றீங்க. போங்க போங்க, வே மோர் டு கோ. இந்த நன்மையான காரியத்தில் உங்களுடைய பங்கும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போதே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பேங்க் அக்கௌண்ட், கூகுள் பே நம்பருக்கு உங்களுடைய நன்கொடையை வாரி வழங்குங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் நன்மையான காரியத்துக்கு உதவி செய்கிறாங்களோ அந்த நன்மையை செய்தவருக்கு கிடைத்த நற்பலன் போன்று அவருக்கும் கிடைக்கும். அடே போடு, இதுக்கெல்லாம் நாங்கள் வீடியோ கிளிப் எடுக்கணுமா? இந்த பாரு, நல்லா பார்த்துறியாப்பா இவங்களுடைய எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் இப்படி சொல்லி தான் நல்லா உருட்டுவாங்க. நீ ஆண்டவருக்கு கொடுத்தா உனக்கு ஆண்டவர் நிறைய கொடுப்பார். செய்ய முடியலனா கூட இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்களும் நன்மைகள் பெறலாம். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டொனேட் பண்ணுங்கள். அடடே, ஷேர் பண்ணாலே நன்மைகள் குவியுமா? இந்த ஆளையும் மிஞ்சிருவீங்க போலையே. பார்க்கறது மாத்திரம் இல்லை, அதை லைக் பண்ணுங்க. அந்த லைக் சுவிட்சை நீங்க கட்டாயம் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. என்ன அப்பதான் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட்ல வருவதற்கு அந்த லைக்ல நீங்க வந்து அது ஒரு ஊழியமா செய்யுங்க. பாத்தியா தொட்ட பாய்ஸ், நீங்கள் டெக்னாலஜியில் இவ்வளோ கிங்கு. ஆனால் எங்கால் பார்த்தியா 70 வயசில், பார்க்க 70 தெரியாது, நல்ல மேக்கப்பு டையெல்லாம் அடித்து ஒரு 40-45 மாதிரி காட்டுவார். அவர் எப்படி பேசுனார் பார்த்தியா, அதை கூட நீ இந்த ஆள்கிட்ட தான் கற்றுக்கணும். சரி, இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக சொல்லிக்கிறது ஒன்று தான். என்னென்னா, ஹெல்ப் பண்ணணுமா, எதையாவது ஒன்று செய்யணுமா, நீங்கள் செய்யுங்க. நீங்கள் பணத்தை கொடுங்க, உங்களுக்காக நாங்கள் செய்கிறோன்னு எவனாவது வந்தானா, தம்பி நீ ஓரமாக போ, உன்னால் முடிஞ்ச நீ பண்ணிக்க, என்னால் முடிஞ்ச நான் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். கடவுள் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் உங்களுடைய பணத்தெல்லாம் கேட்க மாட்டார். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. உங்களை தான் கேட்பார். நீங்கள் கடவுளுக்காக செய்யுங்க. ஏழைங்களுக்கு செய்யணுமா, நீங்கள் நேரடியாக போய் செய்யுங்க. உங்களுக்கு போய் செய்யக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் கிடையாது, சரியா? அப்படி உங்களுடைய அன்பை காட்டி உங்களுடைய பணத்தை நேரடியாக நீங்கள் செய்யக்கூட முடியலன்னா நீங்கள்லாம் செஞ்சதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆட்கள் நல்லா கொழுத்து நிற்கிறாங்க. இப்போ உடனே இந்த இஸ்லாம் தம்பிகள்லாம் அப்படியே ரொம்ப ஈவிலாக பணத்தை ஏமாற்றி பணக்காரன் ஆகிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஆனால் பேசிக்காக இந்த சிஸ்டமே தப்பு. நான் செய்கிறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, உன்னால் முடிஞ்சதை நீ செய், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நம்ம எல்லாருக்கும் செய்வோம். அப்போ தான் இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் அந்த பணம் நேரடியாக அந்த நபருக்கு போய் சேரும். இல்லைன்னா இவங்க அந்த பில்டிங் கட்டுறதுக்கு போவோம், அந்த சிஸ்டம் வைக்கிறதுக்கு போவோம், 10 பேர் வேலைக்கு வைக்கிற சம்பளத்துக்கு போவோம், அதை மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளுக்கு சம்பளம் போவோம். இப்படி எல்லா காசும் அதுக்கு போயிடும். நான் சேவ் த சில்ட்ரன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஏஜெண்ட்டாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன். 30,000 ரூபா சம்பளம் தரேன்னாங்க. எதுக்கு தெரியுமா? வீடு வீடாக போய் சேவ் த சில்ட்ரன்லேருந்து வரோம், நாங்கள் காசெல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டோம், செக்கு தான், செக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி செக்கு வாங்குவோம். ஒரு வேக்சினுக்கு இவ்வளோ, ஒரு குழந்தைக்கு இவ்வளோ அப்படின்னு. என்ன மாதிரி 30,000 சம்பளத்தில் எத்தனை பேர் வேலை செய்வாங்க? அந்த டீம் ஹெட்டுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், அந்த ஹெட்டுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், அவன் வாடகைக்கு வச்சுருக்கிற பில்டிங்க்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், அவன் கணக்கு காட்டுறதுக்கு ஆடிட்டருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும். இந்த காசெல்லாம் போக அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ காசு தான் போகும். இதுக்கடையில் ஆளுக்கு ஆட்டையை போடுற காசெல்லாம் எங்கே போகும்? புரியுதா? ஸோ செய்கிறத நேரடியாக செய்யுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய். உங்களுக்கு பைபிளில் குறை கண்டுபிடிக்கவும் தெரில, குரான் பேரை சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கவும் எங்கால அளவுக்கு தெரில. ஜஸாக்கல்லா.
அல்லாஹ்வோட பாதைக்காக உதவி செய்யுங்கள். ஜஸாக்கல்லா ஜஸாக்கல். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தன் வயத்தை வளர்க்குறதுக்கும் தேவன் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை வச்சு அவர் இதெல்லாம் செய்வார்னு போய் சொல்கிறார்ல, அந்த கற்பனை தேவனை தான் நான் கலாய்க்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்தை காண்பித்திருக்கிறார். 4 கிரவுண்டை ஆண்டவர் நமக்கு இப்பொழுது காண்பித்திருக்கிறார். பின்னாடி கடப்பாரை வச்சு கடுமையாக வேலை செய்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்ட பார்த்தியா, அங்கே நிற்கிற இந்த ஆளையை தூக்கி சாப்பிட்டேன்.